வழங்க இருக்கின்ற அரங்கமும் அதிர்வும் நிகழ்வு ஒரு பேச்சரங்கம். அழகான பட்டிமன்றம் என்று சொல்வதை விட பேச்சரங்கம் என்று சொல்லிடலாம். இன்றைக்கு வாழ்வியலே எங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை பற்றி பேசப் போகிறோம். 2 பிரிவுகளாக பல முறைகளிலே தங்களுடைய அரங்க நிகழ்வுகளால் பல விடயங்களை சமூகத்தின் சார்பில் பேசி பாராட்டுதலை பெற்ற அரங்கமும் அதிர்வும் முத்தமிழ் கலாமன்றத்தின் நிர்வாக இயக்குனர் கணேஷ் அவர்கள் இங்கே நடத்தியிருக்கின்றார். இன்றைய புலம்பெயர் தேசத்து வாழ்விலே சொத்துக்களா சொந்தங்களா முக்கியமானது அருமையான ஒரு தலைப்பு. அவரவர் தங்களுடைய பங்கிற்கு அந்த தலைப்பை ஆழமாக சிந்தித்து பேசுவார். எங்களுக்கு தேவை சொத்துக்களா சொந்தங்களா, எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற தலைப்பிலே இங்கே பேச்சரங்கம் நடைபெற இருக்கிறது. வணக்கம் வணக்கம். வணக்கம். முத்தமிழே, முதுபெரும் தமிழ் மொழியே, முன்னோர் காத்து வந்த பரம்பொருளே, தித்திக்கும் தமிழே, தவிர்த்தாத அழகு தமிழ். தாயே தமிழே, தாய் தந்தை பிள்ளை உறப்போல் நாம் இங்கே. பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார விழாக்களில் பொங்கல் விழாவை சிலம்பு அமைப்பு இங்கே 20 வருடமாக கடினமான உழைப்பின் மத்தியிலும் பாரம்பரிய முறைகளையே காத்து வருகிறார்கள். சில காலமாக நாமும் அவர்களுடன் பயணித்து வருகின்றோம். அரங்கமும் அதற்கு மூலமாக இன்று நாம் 175வது தலைப்பில் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இன்றைய காலங்களில் ஏற்படும் மாற்றங்கள் சொத்து பத்துக்களால் சில சொந்த பந்தங்களை மட்டுமல்லாது பணம் பொருளால் உறவையும் இழக்க நேரிடுவதாக சமூகத்தில் சொல்வார்கள். சொந்த பந்தம் சொத்துக்களுக்காக தேடி வருகிறார்கள். உறவுகளை நட்புகளை மறக்கக்கூடாது என்று சில நேரங்களில் அவை பாதகமாகவும் போய்கின்றது. கல்வியின் நிமித்தம் பணியிடத்து கட்டுப்பாடு உறவுகளின் நட்புகளை சந்திக்க முடிவதில்லை என்று கூறினாலும் தனித்துவமான குடும்ப வாழ்க்கை பிரித்து புதிய வரவுகளால் உறவுகளை இழக்க நேரிடுகிறதாக சொல்கிறார்கள். முத்தமில்லாத இடத்திலும் முதியோர் இல்லாத வீட்டிலும் சிட்டுக்குருவிகள் வட்டமிட்டு பறந்து வந்தென்று அமர்வதில்லை என்றார்கள். உறவுகளால் சில முதியோர்கள் சிட்டுக்குருவிகளைப் போல்
பேச முடியாத வாழ்க்கை வாழ்கிறார்களாம். இப்படியான குழப்பங்கள் எதனால் நடக்கிறது என்று தேடினால் அரண்சமும் அதற்கும் உரிமை பேச்சு என்ற மூச்சோடு என்று நாம் தேடிக்கொண்ட விடைகள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எவை? சொத்து பத்துக்களா இல்லை சொந்த பந்தங்களா? பணம் என்ற அதிவேக வரவின் மோகத்தால் வாழ்க்கைக்கு சொத்து பத்துக்கள் தேவைப்படுகிறது. பாசம் பெரிது என நாம் கூடி வாழ நினைப்பதால் வாழ்க்கைக்கு சொந்த பந்தம் மகிழ்வாங்கு என்று இரு அணியினரும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சொத்து பத்துக்களே என்று இவர்களும் சொந்த பந்தங்களே என்று இவர்களும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சொத்து பத்துக்கள் நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது? சொந்த பந்தங்களுக்கு தெரியாதா என்ன? சொத்து பத்துக்கள் புகழ், சொத்து பத்துகளோடு புகழும் இருந்தால் தானே மதிப்போடு வாழலாம் என்று பல்முறை ஆளுமை மிக்க கலைஞரும் நவரச நாயகனும் ஆகிய திரு KP லோகதாஸ் அவர்கள் வாருங்கள் உங்கள் கருத்து. தண்ணி போத்தலுடன் தயாராக இருக்கார். மதிப்பான சபைக்கு வணக்கம். அன்புக்குரிய சமூக வலைக்கல பார்வையாளர்களுக்கு வணக்கம். மேடையில் வீட்டிருக்கின்ற எதிர்த்தரப்பு பேச்சாளர்களுக்கும் என் தரப்பு பேச்சாளர்களுக்கும் வணக்கம். எப்போதும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்ச்சியை எப்போதும் உங்களுக்கு தேர்வோ என்ற விருதை ஏற்கனவே தந்துவிட வேண்டும். உடனே அவசரப்படுத்தினால் எப்படி எங்களை நாங்கள் தயார்படுத்துவது என்ற கேள்வியோடு அதை குற்றச்சாட்டாக வைக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சமாளித்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அரங்கமதில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். தலைவர் அன்புக்குரிய சீனிவாசா கணேஷ் அவர்கள் எல்லோரும் பாரிஸ் பாப்பையா என்று செல்லமாக அழைப்பார்கள். ETVயில் தொடங்கி இன்று வரை இந்த அரங்கமதிவு தொடர்கிறது. அதிலே தலைவர்கள் நாங்கள் தான் நின்று பிடிக்கிறோம். மற்றவர்களெல்லாம் வந்தார்கள் போனார்கள், சரி இருக்கிறார்கள், புதுக்க புதுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த தளத்திலே வாழ்த்திக் கொண்டு தலைப்பு இது உள்ளவர்களும் நீண்ட காலமாக பயணிக்கிறார்கள். தொடக்கத்திலே இருக்கிறார்கள் சொன்னாங்க. தலைப்பிட சார் பட்டிமன்றத்தில் தலைப்பை கேட்டு சங்கடப்படுத்துகிறார். சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா என்பதுதான் இன்றைய தலைப்பு. எல்லாருக்கும் தெரிந்த தலைப்பு. இதற்கான தீர்வை நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அதை முன்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, எந்த சொந்தமும் சொத்து பத்தினால் தான் சோறு வைத்தும் சொகியும். உங்களுக்கு தெரியும். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்மினி, தாங்கள் திருமணமாகவில்லையோ உயிர் காப்பால் தோழர். இது மாற்றி வரும். எல்லா தருணத்துக்கும் எல்லாருக்கும் பொருளக்கூடியதாக இருக்கும். அந்த ஓரம்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே சொத்து இருந்தால் தான் சொந்தம் சேரும். இப்போ இதில் இருக்கிறார் எங்களோட தலைவர், எதிர்த்தரப்பு தலைவர் லோகேஷ் இருக்கிறார். அவர் இங்கே பிள்ளையாரில் போனால் அவர் என்ன பண்ணுறார்? பிள்ளையாரப்பா இந்த கோயில் அந்த மாதிரி எழும்போம். இப்போ 1 லட்சம் ஜனம் பெறுது, இன்னும் 10 லட்சம் ஜனம் பெறுவோம். பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் இல்லாமல் போய் உனக்கு பெருகியா ஆகும் வேண்டுறார். இல்லை, பார்த்தீங்களா? சொத்து பத்திரத்தா குணவாரம் கார் வச்சிருக்கிறார், இந்த வேன் வச்சிருக்கிறார். அதில் மாதிரி 3 வேன் வந்துடும். இந்த வேன் லோதாஸ் மாதிரி கொஞ்சம் காசோட பிளான் போடும். எங்க அவர் வேண்டுறார். ஆகவே என்ன தேவை? சொத்து தான் தேவை. ஆகவே வந்து இப்ப சிலரை பார்த்தால் சொல்லுகிறோம், அவர் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம் பண்ணிட்டோம். எங்க சொந்தம் தேடி போவதென்றால் அவர்கள் எப்போதும் சமூகத்திலே அந்தஸ்துள்ளவராக, பிரபலமாக, வசதியுள்ளவர்களாக இருக்கும் போதுதான் அவர் சொந்தம் என்று சொல்லி பெருமைப்படுறார். அதாவது போனால் லாச்சப்பள்ளி ஒரு வயங்கேசா தெரிஞ்சா அவருக்கு சொந்தக்காரனா இருப்பார். கண்டு கொண்டது மாட்டார். அவரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார். யாரும் வசதியாக இருக்கிறதை பார்த்துதான் அவர் எனக்கு சொந்தக்காரன்
இப்படித்தான் அவர் சொன்னார். இந்த உலகளாவிலே ஒரு பணக்காரராக இருக்கிறவர் இங்கே இருந்து தான் பேரை கொடுக்க முடியல. நான் சொன்னேன், நான் தான் இருக்கிறது அவனுக்கு ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் வட்டி எடுத்து கொடுத்தாண்டா. அவர் என்ன சொல்றாரு என்றால், விளம்பரங்களாம் வட்டி எடுத்து கொடுத்து அவன் இவ்வளவு உயரத்துக்கு போனது தான் அந்த 10,000 ரூபாய் வட்டி எடுத்து கொடுத்ததால தான் என்று சொல்லி அவற்ற வளர்ச்சியை அந்த வளர்ச்சி மூலமாக இவர் பெருமை தேடிக்கொள்றார். ஆக இதுதான் நடக்குது. இப்ப சில வேலை பார்த்தா சொல்லுகிறோம், இந்த மச்சான் பொடியன், மாமன் பொடியன், மாமன் மகன் என்றால் கொஞ்சம் வசதியா இருக்கிறவன், செல்வாக்கா இருக்கிறவன், தொழில் ரீதியாக வியாபித்திருக்கிறவன், அவன் தான் சொந்தக்காரன். ஆனா அவனுடைய கேட்டார், அடே தம்பி இவர் சொல்றாரு அவங்க சொந்தம் சொன்ன மட்டும் வந்து நாங்கள் உங்களுடைய நன்மை இவர்கள் வந்தது கிடையாது. இப்ப என்ன இந்த வந்தோட சொந்தம் சொந்தம் சொல்றான், ஏதோ நான் நல்லா இருக்கிறவங்க தான் என்ன சொல்றான் என்ன அவன் சொல்றான். இப்படி கன விஷயங்கள். சொத்து இருந்தால் சொந்தம் தேடி வரும். ஆர் இன்றைக்கு சகோதரமாக இருந்தாலும் சமமை கொண்டுதான் இந்த நாட்டில் வாழ வேண்டி இருக்கு. ஆகவே சொந்தம் பந்தம் எந்த வண்ணமோ நீங்கள் தோத்திருந்தா தான் மதிப்பு. இப்ப லோகேசன் மதிக்கிறார் என்றால், லோகராச இந்தி குணமான மதிக்கிறார் என்றால், நாங்கள் ஏதோ வசதியா, அதாவது மெட்ரோ டிக்கெட் அடிச்சுக்கொண்டு டிரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய வசதியா இருக்கிறோம் என்ற தொழிற்சை நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், நாங்கள் சொத்து பத்து உள்ளவர்கள் தான். இந்த சொந்தமாக இருந்தால் சொத்து பத்து உள்ளவர்கள் தான் கொண்டாடக்கூடியவர்கள் என்று நேரத்தை கவனத்தை கொண்டு நான் கொடுத்துக் கொள்கிறேன். அடுத்த சுற்றுலா பேசுவோம். நன்றி லோகதாஸ். பணம் பொருள் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். ஆடம்பர வாழ்க்கை யாருக்கான் விட்டு வைத்தது? வாழும் வரை எங்கும் ஜாலியாக வாழ வேண்டும் என்று லோகதாஸ் தன் கருத்தில் முன்வைத்தார். பணத்தை பார்த்தா பாசத்துக்காக ஏங்குகிறோம். பணத்தை பார்த்தா பாசத்துக்காக ஏங்குகிறோம். உறவுகளோடு கூடி வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள். உறவுகளுக்கு நிகர் பணமா பாசமா? பாசம்தான் என்று அந்த அணியின் கருத்தாளர், கலைஞரும் கவிஞரும் இசைஞரும் சமூக சிந்தனையாளருமாக்கிய திரு நடேஷ் யோகேஷ் பாருங்கள். அவையில் கூடியிருக்கும் என் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் முதற்கள் என் தமிழ் தாய் வணக்கம். மேலும் இந்த பட்டிமன்றத்தில் சொந்த பந்தங்களே கடைசி வரை நம் கூட வரும் என்று என் அணிக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் நண்பர் சத்யா, திருமதி திவாகர் அவர்களுக்கும், அங்கால் இருப்பவர்களை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஏனென்றால் உண்மை எது என்று தெரிந்து கொண்டும் அதற்காக வாதாட வந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். இதை ஒருங்கிணைத்து நடத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களை நான் வணங்கி விடயத்துக்கு வருகின்றேன். சகோதரர் லோகதாஸ் அவர்கள் சொன்னார், பிள்ளையார் கோயிலுக்கு போனால் நான் என்ன வேண்டுவேன் என்று அவருக்கு தெரியாது. நான் வேண்டுவதெல்லாம் சத்தியமான வார்த்தை ஒன்று சொல்கின்றேன். நான் வேண்டுவதெல்லாம் என் சொந்த பந்தங்கள் நல்லாக இருக்க வேண்டும். இந்த உலகத்து மக்கள் அனைவருமே சுபிட்சமாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் எந்த ஆண்டவனின் சன்னதி போனாலும் வேண்டுவது வழக்கம். இந்த சொத்து பத்துக்களாக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த பொங்கல் விழாவிற்கு சொத்து பத்துக்களாக வந்திருக்கின்றது இல்லை. எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள் கூடி வந்திருக்கின்றோம். கூடி பொங்கலிட்டு அதை சந்தோஷமாக பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து செல்வதற்காக வந்திருக்கின்றோம். சொத்து பத்துக்கள் வரவில்லை. எங்கள் வாழ்வில்
தாயகத்திலே ஒரு பொங்கல் என்றால் அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சி. முற்றத்தில் கோலமிட்டு பொங்கல் பானை வைத்து சந்தோஷமாக பாடி பாடி சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு அந்த பொங்கலை படையலிட்டு சொந்தங்களை இல்லத்திற்கு கூப்பிட்டு அவர்களோடு விருந்தோமல் பரிமாறி அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிச்சயமாக மகிழ்ச்சியான காலம். ஆகவே திருமணம் நடத்தி வைக்கின்றார்கள். அந்த திருமணத்தில் சொத்து பத்துக்களாக வருகின்றது. உற்றாரும் ஊரவரும் உறவினர்களும் கூடி நின்று அந்த மணமக்களின் மேல் பூத்தூவி வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அங்கே கூட வருவது சொத்து பத்து அல்ல, அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உறவுகளின் அந்த வாழ்த்துக்கள் தான் காரணம். ஆகவே எங்களுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்றோம். இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால், நாம் பெரிய லட்சாதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த சொத்தும் பத்தும் எங்களோடு கூட வரப்போவதல்ல. அதை அரசாங்கம் வந்து எடுத்துக்கொள்ளும். அதற்கு உரிமையாளர்கள் அவர்கள் தான். ஆகவே எங்களோடு கூட வரப்போறது கடைசியில் ஏதாவது ஒரு துக்கம் நடந்தால் அங்கே வந்து நிற்பது சொந்த பந்தங்களே அன்றி சொத்து பத்துக்கள் நிச்சயமாக வராது. மணி அடித்து விட்டது. ஆகவே ரெண்டே விடயத்தை நான் கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய இருக்கின்றேன். இதை கவிஞர் கங்கைமரன் பாடலிலே சொல்லியிருக்கின்றார். சொந்த பந்தங்களின் சிறப்பை பற்றி. சொந்த பந்தம் சேர்ந்திருந்தார் சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுண்டா வாழ்வதில லாபமில்லை, எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை, கண்டை விட்டு தாய் பிரிந்து காணும் சுகம் ஏதுமில்லை, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. இரண்டாவது மணி அடித்து விட்டது. ஆகவே கடைசியில் எங்களுக்கு சேரப்போவது பாடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நீளமே சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. இதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து வாழ்ந்தால் சொந்த பந்தங்களே முக்கியம் என்பது விளங்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் எங்கள் உறவுகளின் வாழ்வில் இன்பம் மட்டுமே பொங்கட்டும், இன்பம் மட்டுமே பொங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொந்த பந்தம்தான் நிறைவானது என்றார். ஆனால் பாடலில் கூட அதை பாடிக்கின்றார். இருப்பினும் அதற்கும் சொத்து பத்து பணங்கள் தேவைதானே. சொந்த பந்தத்தோடு வாழும் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை தரும் என்றார். சொந்த பந்தங்களுடன் வாழ்ந்து பார், அங்குதான் நம் வாழ்க்கையை சொர்க்கமாகும் என்பதனை யோகேஷ் குறிக்கின்றார். ஆனால் அவை எப்படி? சொந்த பந்தம் மட்டும் போதுமா? சொத்து பத்து தேவையில்லையா? சொத்து பத்து வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. வாழ்க்கையில் பணம் இருந்தால் மதிப்பு மரியாதை வரும். எதற்கும் பணம் பொருள் இல்லாத வாழ்க்கை மிகவும் கடினமானது என்று அந்த அணியில் சமூக சேவகியும் தமிழ் ஆசிரியையும் பேச்சாளருமாக்கிய திருமதி யசோதா தர்மலிங்கம் வந்து இறைவனையும் இயற்கையை வணங்கி
போற்றி நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பெற்றோரையும் இறைவனையும் இயற்கையும் வணங்கி போற்றி நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு தரப்பட்ட தலைப்பு மகிழ்வாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்துக்கள். இங்கே எனக்கு முதல் பேசிய எதிர்த்தரப்பு அணியிலே சொல்லப்பட்டது, கடைசி வரை கூட வருமாம் சொந்தம். கடைசி வரை கூட வருவார்கள். எதற்கு? உங்களோட மிஞ்சி இருக்கிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போவது. காசத்தில் வர மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றுதான் நான் கோயிலுக்குள்ள போய் வேண்டுவேன். ஏன் இந்த பெரிய பொய்யை சொன்னார் எனக்கு தெரியாது. கோயில்ல ஒருவர் கோயில் வாசல்ல கையேந்தி கொண்டிருப்பார், இவர் உள்ளுக்கு போய் கையேந்தி கொண்டிருப்பார். இது ஒரு வாழ்க்கையா? சொத்து பத்து இருந்தா இந்த கையேந்திர வேலை இருக்காதே. அதை விட சொன்னால் திருமணத்துக்கு உற்றார் உறவினர் அவங்க இங்கே எல்லாரும் வருவினமாம், ஆயிரக்கணக்கானவர் வருவினம் போடும் வந்து மொய் வச்சுட்டு போராட்கள் பாடு அவைக்குத்தான் தெரியும். நீங்கள் 2 நாள் விவாதத்தை எடுத்து போனா பிறகு அவர்களுக்கு திரும்ப ஒன்றும் பெறாது. அவர்கள் வெளியில் கலைக்கிறது எனக்கு தான் தெரியும். அடுத்தது சொன்ன இந்த நல்லடக்கம் இறந்தா பிறகு சொந்த பந்தம் வந்து நல்லடக்கம் செய்யணும். அரசாங்கம் காசு எடுத்து போடணும். உங்களோட சொத்து பத்து இருந்தால் அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களை சிறந்த முறையில் நல்லடக்கம் செய்து உங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாம் அறிவித்து உங்களோட சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு பகிர்ந்து அளித்து தங்களுக்கு தேவையானதை மிச்சம் இருக்கும். ஆனால் சொந்த பந்தம் அப்படி செய்யலாம். எப்படி அதை உரியவர்கள் கொடுக்காம எடுக்கலாம்னு தான் பார்க்கணும். சரி, நான் என்னுடைய கருத்துக்கு வருவேன். இந்த பணம், அதாவது பணம் தான் சொத்து பத்து. இந்த பணம் என்ன செய்யும் என்றா, பணம் எல்லாம் செய்யும். உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளத்தையும் கொடுக்கும். சிறிதாக ஒரு கவிதையை நான் முகநூலிலே எழுதினேன். பலரும் எனக்கு தனிப்பட்ட வகையில் பாராட்டுகள் தெரிவித்தார்கள். சரியான உண்மையை சிறப்பாக சொன்னேன். அதாவது சுழலும் இந்த உலகின் எரிபொருள் பணம் தாகத்துக்கு நீராகி, பசிக்கு உணவாகி, கல்விக்கு வழியாகி, கனவுக்கு விடிவாகி, நம்பிக்கையின் ஒளியாகி, நோயின் மருந்தாகி, வேதனையில் தைரியமாகி, வாழ்வை வலுவாக்கி, உயிராக்கி, மதியாக்கி, பட்டமாக்கி, பதவியாக்கி, சேமிப்பாக்கி, வாழ்வை மதிப்பாக்கி, எல்லாமாக்கி, பணமின்றி அமையாத உயிர் வாழ்க்கை என்ற நிலைக்கு மாற்றி சொத்து பத்துக்கள் எல்லாம் செய்யும் என்பது ஒரு கசப்பான உண்மைதான் உங்களுக்கு. ஆனால் இதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தால் அது எமது முட்டாள்தனம், அறியாமை, முயற்சி செய்த பொருள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பழுத்த மரத்தை நோக்கித்தான் பறவைகள் தேடி வரும். அதே போல உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சொந்த பந்தங்கள் தானாக வருவார்கள். தேடி வந்து 35, 25, 55 ஆண்டுகளுக்கு புறவு கூட வந்து நான் இந்த அம்மம்மாண்ட சகோதரன் பேரப்பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த சொந்த பந்தம் உங்களுக்கு தேவைதானா? பணம் வந்தா பிறகு வார இந்த சொந்த பந்தம் உங்களுக்கு தேவைதானா? தேவையில்லை. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். மகிழ்வாக இருப்பதற்கு என்ன தேவை? மகிழ்வாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பியபடி வாழலாம். ஒரு 4 நாட்டுக்கு ஆண்டில் 4 தடவையாக போகணும். யார் போகிறார்கள்? சொந்த பந்தங்களோட இருந்தால் போக முடியுமா? சொந்த பந்தங்கள் போக விடுவார்கள். அந்த இல்லை, உங்களோட சொத்து பத்து இருந்தால் நீங்கள் நினைத்த உடனே பயணச்சீட்டை போடுவீர்கள். விரும்பிய நாட்டுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போய்விடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம். அடுத்தது, இந்த விடயத்தை அறிந்த பிறகு வார சொந்தம் என்ன செய்யும் என்றால், உங்களுடைய இருக்கிற சொத்திலே ஏதாவது ஒரு பகுதியை பிடிக்கி கொண்டு போகலாம். சரி, அந்த பணக்காரனாக இருந்தால் என்ன செய்வான்? 10ஓடு 11ஆக இருந்துட்டு போட்டு மட்டும் விட்டு. இதை நல்லா சொல்லி இருக்கிறார் நல்வழியிலே 34வது பாடலில், கல்லாணி ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உடை, எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்ள. இல்லாலும் வேண்டாம், இல்லாத நினைவி பொருள் இல்லாத விரும்ப மாட்டார். ஈன்ற தாயும் வேண்டாம், செல்லாது அவன் வாய்ச்சோம். அதாவது பெற்ற தாய் கூட அந்த சொத்து பத்து இல்லாத மகனை விரும்ப மாட்டான். அவனுடைய வாய்ச்சொல் வெளியில எடுபடான். இதைத்தான் வள்ளுவரன் சொல்லியிருக்கான், நற்பொருளை நன்குணர்ந்து நல்கூந்தார் சொல்லிலும் சொற்பொருள் சோர்வுபடும். நீங்கள் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் சொந்த பந்தங்கள்
அதாவது அறுதுபோல் வேறு அறுதுபோல் தலைத்து ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்தாலும் உங்களுடைய சொல் அங்கே பணவில்லை என்று சொன்னால் எடுபடாது. ஆகவே சொத்துப்பத்துக்களால் சொந்த பந்தங்களை விட மகிழ்வான வாழ்க்கைக்கு தேவை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அடுத்தது மிக அண்மையில் நடந்த ஒரு அனுபவத்தினூடாக உங்களுக்கு சொத்துப்பத்துக்கள்லாம் முக்கியம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிந்த 80 வயது கடந்த பெண்கள் எனக்கு வீட்டருகில் வாழ்கிறார். மிக மகிழ்ச்சியாக சுகமாக வாழ்கிறார். எந்த கவலையும் இல்லை அவருக்கு. அவர்களுக்கு ஒருவருக்கு பிள்ளைகள் இல்லை, திருமணமாகவில்லை. காதலித்தவன் வேறு ஒருவரை திருமணம் செய்து அவருக்கு 2 பிள்ளைகள். இவர் சிறப்பாக அவர்கள் வீட்டிலே எல்லாரும் இருக்கு. ஆனால் அவர்கள் ஒரே அனுபவம் சொன்னால் எனக்கு எல்லாரும் இருக்குது. மீண்டும் மீண்டும் உறவுகளால் ஏமாற்றப்படுவதை நான் விரும்பவில்லை. தன்னை மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்னொருவர் 3 பிள்ளைகள் வேறு மாவட்டங்களில் வாழ்கிறார்கள். தலைமைத்தான் இருக்கிறார். 80 வயது. ஆனால் அவரை போல உற்சாகமாக எங்கள் யாராவது வாழ்வோம் என்றால் எனக்கு கேள்விக்குறிதான். இன்னும் ஒரு 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் உதாரணமாக தன்னுடைய கெட்ட பழக்கத்தால் தங்களுடைய சொத்துக்களை இழந்து மீண்டும் தாயை தேடி வந்து தாயோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் தாயிடம் சொத்து இருக்கிறது. 80 வயது தாண்டி அழகாக சிறப்பாக மகிழ்வாக உற்சாகமாக ஏனென்றால் சொத்து கொத்து. இதைவிட உடல் உறந்தா என்று இருக்க வேண்டாம். அதே உற்ற நோய், அதாவது எங்களோட உடம்பில் உள்ளுக்கு இருந்த ஒரு நோய் வரும், வெளியில இருந்து நோய் வரும். உள்ளுக்குள்ள தானே தோன்றும், வெளியில இருந்து. இந்த உள்ளுக்கு இருந்து வர நோய் தான் எங்களோட உடல் பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுக்குற தொல்லை. வெளியில இருந்து வாரது இந்த சொந்தம். அவர்களும் வந்து எப்படி உடம்பில் எங்களுக்கு வலியையும் வேதனையும் நோய் வந்து தருதோ அதே மாதிரி வலியையும் வேதனையும் தான் தருவார்கள். ஆனால் சொத்து பத்து இருந்தால் இந்த வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, மகிழ்வாக வாழலாம். ஆகவே மகிழ்வான வாழ்க்கைக்கு சொந்த பந்தம் இல்லை, சொத்து பத்துத்தான் முக்கியம் தேவை என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அவருக்கு நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலுக்கு சொத்து பத்தோடையே பயணம் செய்து கொண்டு நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்தார். எப்படித்தான் நாங்கள் இடைமறித்தாலும் சொத்து பத்துத்தான். சமூகத்தோடு ஒத்துப்போகும் நமது வாழ்க்கை எதிர்கால இளையோர் வாழ்வுக்கு உறுதுணையாக மகிழ்ச்சியாக எதிர்கால வாழ்வை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த சொத்துத்தான், சொத்து பத்துக்கள் மிக அவசியமானது இல்லையா? என்றாலும் அவை எங்கு, எப்படி, எந்த நிலை வந்தாலும் சொந்தங்களின் குரலை கேட்டால் மனப்பாரமும் வேதனையும் குறையும். அந்த உணர்வின் இயக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? எப்படித்தான் சொல்ல முடியும்? அந்த அணியின் 2வது கருத்தாளர் முன்கலை மானியும் சமூக சிந்தனையாளரும் பேச்சாளருமாகிய திருமதி நிஷாந்தி திவாகர் சொந்த பந்தத்துடன் வருகின்றார். பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கு அரங்கமும் அதிர்வும் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற நடுவரவர்களுக்கும் மற்றும் சொத்து தான் பெருசு நீரும் நிறைய சொத்தோட வந்தாக்கள் மாதிரி வந்திருக்கிற எங்கள் எதிரணியினருக்கும் சொத்து இல்லை சொந்தம் தான் சொத்து தான் பெருசு வந்திருக்கணும். அதே மாதிரி இல்லை சொந்தம்தான் பெருசு பாசம்தான் பெருசென்று வந்திருக்கிற என் அணியினருக்கும் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கே எதிர்த்தரப்பில் பேசின 2 பேருக்கும் நான் ஒரு கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சகோதரி ஜசோதா ஆசிரியர் அவர்கள் கூறியிருந்தார், அரசாங்கம் எடுத்து புதைச்சிடுமா, அரசாங்கம் எடுத்து புதைச்சிடுமா, பணம் 10 செய்யுமா, வள்ளுவர் செய்ய பொருளை என்றாராம், இல்லாளும் என்றால் இன்றெடுத்த தாய் வேண்டாளாம். சரி இருக்கட்டும், ஏன் வள்ளுவர் செய்ய பொருளை என்று சொன்னவர்? இப்படியே சோம்பேறியா இருந்தா பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்கவர். கண்டிப்பா எல்லாருக்கும் வாழறதுக்கு பணம் தேவைதான். சாப்பிட வேணும், உடுக்க வேணும், உறங்க வேணும், வாழ வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும். பணம் தேவைதான். இங்கே பணம் தேவையா தேவையில்லையா என்று நாங்கள் விவாதம் செய்ய வரவில்லை. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது அவசியம்? சொத்தா சொந்தமா? இதுதான் கேள்வி. சொத்து தேவைதான், யார் இல்லை என்று சொல்ல? சொத்து இல்லாமல் ஒரு இதுல இருந்து போக்குவரத்து செய்து இந்த பொங்கல் விழாக்கு வர்றதுக்கு டிக்கெட் இல்லையா கூட நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம்.
இந்த பொங்கல் விழாவை நடத்துறதுக்கு காசு இல்லைன்னா நடத்தியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த சொந்தமெல்லாம் கூடி அன்பை பரிமாறுறதுக்கும் எங்கட கலைகளை ஊடாக எங்கட பிள்ளைகளோட நாங்கள் அளவுலாவி விளையாடுறதுக்கும் அதை நாங்கள் மேடையில கண்டு கழிப்பதற்கும் தானே இங்க கூடியிருக்கிறோம். இந்த விழாவே எதுக்காக கூடியிருக்கிறோம்? தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி பொங்கல் உண்ட கூடியிருக்கிறோம். பொங்கல் விழாவுக்காக கூடியிருக்கிறோம். நாங்கள் வீடுகளில் தனித்தனியா பொங்கி போட்டு பேசாம இருந்திருக்கலாம் தான். எதுக்காக பொங்கல் விழாவை செய்யறோம்? எங்களுக்கு தெரியுது சொத்து தேவைதான். அதை விட ஒருபடி மேலாக எங்களுக்கு என்ன தேவை? சொந்தம் தேவை. இப்ப அரசாங்கம் எடுத்து புதைச்சிடுமா? இப்ப எத்தனையோ கதைகள் இருக்கக்கூடியே சொத்தோட இருந்தவன் அறைக்குள்ள பூட்டிட்டு கோமான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தவன் கடைசியா சேர்த்து நாரி புழு பிடிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் மணக்குதுன்னு சொன்னா பிறகுதான் அரசாங்கம் வந்து தூக்கி கொண்டு போகும். பணம் இருந்தா போல அரசாங்கம் இவங்க செத்து போனாரு உங்களோட வீரர் இருக்கிறாரோட பார்க்க போகுது. அருமை தெரிய வேண்டுமா? இப்படியே கொமான் பண்ணி சாப்பிடுக்க வந்தவன் விரக்கமா படுத்தா கூட இந்த வீட்டுல யார் இருக்கிற மட்டும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. நாளைக்கு தெருவில் விழுந்தா கூட ஓடியாம சுத்த மாட்டான். நாங்கள் பக்கத்துல இருக்கிற கடையில போய் சாமான் வாங்குறது எதுக்கு? என்னையும் தெரியும், அவரோட கதைக்கோணும், வேறோட கதைக்கோணும், பழக வேணும், என்னை பரிமாறணும். அப்பதான் எங்களோட நாங்கள் இங்க இருக்கிறோம் ஒருத்தர் இருக்கிறோம்ன்றது கூட தெரியும். காசை மட்டும் கட்டி வச்சு கொடுக்குறா காசு எங்களை வெளியில காட்டாது. செத்து புழு பிடிச்சா பிறகு மழை கைக்க மாட்டோம். ஆக செய்ய பொருளை என்று சொன்னார் வள்ளுவர் என்றது பெண்களுக்கு விளங்கி இருக்கு. அதே மாதிரி இல்லாலும் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் பணம் செய்ய வேண்டும், அது தேவை என்பதற்காக. அதற்காக நாங்கள் பணத்தை வீழ்ச்சி வச்சுக்கிட்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் பணம் தான் பெருசென்று வைத்து விட்டோம் என்றால் எல்லாத்தையும் இழந்தவர்களாகிறோம். பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். வள்ளுவர் சொன்ன அத்தனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாது. அடுத்த வரையும் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். கேட்ட கைது வள்ளுவருடைய திருக்குறளை வரிசையாக படிச்சுட்டு வந்திருக்கிறார் ஆசிரியர். பாராட்டுக்கள், நன்றி. அவருக்கு பொருளை செய்யுங்கோ உங்களை எல்லாருக்கும் அறிவுறுத்தியது. ஆனால் எல்லாரும் அதோட நிற்காரங்க. 2வது வரியையும் பாருங்க. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்றேன். அப்ப பொருளை விட அருள் மிஞ்சி இருக்கு. அருள் என்றால் என்ன? நீங்கள் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், மற்றவையை மதிக்க வேணும், நட்பா இருக்க வேணும், எல்லாரோடையும் உறவா இருக்க வேணும். என்ன உங்களுடைய ஆணவம் எல்லாத்தையும் விட்டு என்ன அருளாக அன்பாக அப்போ பாசமாக அளவலாக இருந்தால்தான் இவ்வுலகில் நீங்கள் பணத்தோடு வாழ்ற வாழ்க்கை போல அவ்வுலகிலும் சிறப்பாக நீங்கள் வாழலாம். உங்களுக்கான இந்த வாழ்க்கையின் வீடு பெற இருக்குன்னு சொன்னா பொருள் மட்டுமல்ல, பொருளுக்கு மேலே இருக்கிற அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அருளோட வாழ வேண்டும் என்று சொன்னா கண்டிப்பா அன்போடு இருக்க வேண்டும், கண்டிப்பா பாசமோட இருக்க வேண்டும். ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வரும்போது நான் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பர்வீன் சுல்தானா அம்மையார்கிட்ட ஒரு கதையை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. என்னன்னு சொன்னா அவ ஒரு சிறந்த பேச்சாளர். நாங்கள்லாம் பேச்சாளர்கள் இல்லை, நீங்கள் இப்படி ரசிக்கிறதுக்கு சிறப்பாக மகிழ்ச்சியா இருக்கு. அவனோட பேச்சுக்கு நான் ஒரு ரசிகை. அவனோட பேச்சு சிறு மொழியை உங்களுக்கு சொல்றேன். அவ நிறைய பேச்சாளர், நிறைய பட்டிமன்றங்கள், நாடுகள் எல்லாரும் போய் அவ பேசிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு $1 பெருசாக கொடுத்தாங்களாம். அதை அவன் பெருமதியா பொக்கிசமா பாதுகாத்து வைக்கணும். $1 இல்லை, அது ஒரு ரத்தினம், விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினத்தை பெருசா கொடுத்தாங்களா. குழந்தை வீட்டை வச்சுட்டு அதை என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு அதை எடுத்து கொண்டு போய் அழிச்சு காசாக்க நினைச்சாலும். அப்ப அவங்க அம்மா சொன்னாவா, அதை காசாக்க வேண்டாம், அது உனக்கு கிடைத்த விலை மதிப்ப ஒரு பொக்கிஷம், அது உனக்கு கிடைத்த நினைவு, அதை நீ பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளு சொன்னாராம். ஒரு நிமிடம் முடிச்சுவிட்டு போகிறேன். அதை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளு சொன்னார். பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளு சொன்ன நகையை ஓகே அது நல்லா கண்டுட்டு அவ ஓடி காசை சேர்த்து உழைச்சு எதுவுமே வாங்கலையா, எல்லாத்தையும் காசை சேர்த்து மிகவும் அந்த $1 தொங்க விடணும் இங்க களத்துல. அப்ப அதுக்கு அந்த $1 வெயிட்டுக்கு நிறைய பணம் சேர்க்க வேணும், தங்கத்துல செய்யும் போடுறதுக்கு. அதை சேர்த்து ஒரு மாதிரி வாங்கிட்டு போட அவனோட மகன் பார்த்து சொன்னானா, அம்மா இதுதான் ஃபேஷன், 25 வருஷத்துக்கு இந்த ஃபேஷன் இப்படியே இருக்கும் என்று சொன்னான். அப்ப அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தெருவில் போய் காவாண்டோ அவ பார்த்த ஒரே ஒரு வாசகம் அவ மாத்தினு சொன்னான். உண்மையில எனக்கு அது ரொம்ப மனதுக்கு ஒரு கவர்ந்த ஒரு விஷயமா இருந்தது. நிச்சயம் உங்களையும் கவர். அதாவது ஒரு சுவரில் எழுதி இருந்துச்சான், கடவுள் கையொப்பம் விட்ட ஒரு வாசகம். கடவுள் சொல்லியிருக்கிறேன்.
அப்ப என்னடா கடவுள் சொல்லி இருக்கிறாரே என்ன மலைச்சு போனான். நீங்களும் கண்டிப்பா மலைப்பீங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைப்பதை அனுபவிக்க என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் என்று எழுதிச்சான். ஆக நாங்க சேர்த்து வச்சதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ அங்கல போறான். நாங்கள் ஒன்றும் அனுபவிக்க போறதில்லை. இருக்கைக்குள்ள சொந்த பந்தத்தை சேர்த்து சந்தோஷமாக வாழ்றதுதான் அருள் நிறைந்த வாழ்க்கை. பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்கு ஒருபடி மேலாக எமக்கு சொந்தமும் பாசமும் தேவை. இல்லையே இந்த வாழ்க்கையை நரகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி திருமதி இஸ்லாமிய திவாகர். இந்த பழங்காலத்து பழைய எழுத்துக்கள் இதில் வந்து போட்டு மக்களை பிரித்து கொண்டே இருக்கு. அந்த இது இந்த இது என்று சொல்லி பிரித்து கொண்டே இருக்கு. பாரம்பரிய நடைமுறை என புதிய திணிப்பு, பணம் பொருள் ஆடம்பரத்தை காட்டி மாற்றாது, பாரம்பரிய உறவு முறையை குறைத்து பாராது என்பதை போல் திருமதி நிஷாந்தி திவாகர் தன் கருத்தை முடித்துள்ளார். ஆனாலும் வாழ்க்கையில் பணமும் பொருளும் இருந்தால் பணத்தை பார்த்து சொந்த பந்தங்களுக்கு உதவலாம். பணம் பந்திகள் என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த அணியில் பல்துறை ஆளுமை மிக்க கலைஞர் ஈழத்தமிழ் விழி திரு நாகலிங்கம் இந்திரன் வாருங்கள் ஐயா, அந்த அணியின் நிறைவேற்றார். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. என்னுடைய அம்மா இறந்து விட்டார். நான் வாழ்நாள் முழுக்க அழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 5 நிமிஷம் மட்டும்தான் அழலாம். அதுக்கு மேலே அழகான் நான் பெண்ணடிப்பேன் என்று காத்திருக்கின்ற நடுவர் அவர்களே, மணியோடு காத்திருக்கின்றார் என் அருமை சகோதரர்களே, இது கருத்தரங்கல்ல, சமுதாயத்துக்கான விழிப்பரங்கு. என்ற செல்லங்களே, இன்று முதலல்ல என்றும் நான் உங்களுடைய ரசிகன். ஏனென்றால் என்ன மாதிரி உங்களுக்கு பொய் சொல்ல தெரியுது? உங்களோட வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்ந்தவன் நான். அதாவது தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா? உங்களோட நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. நீங்கள் சொந்த பந்தங்களால் படுகின்ற வலிகளை ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் என்னோட உரையாடுகிற காலவை 55,000 ரூபாய் கிரெடிட், 4 மணிக்கு வேலைக்கு போறது, 10 மணிக்கு வாரம். சொந்த பந்தங்கள் சொத்து சுகம் இருந்தால் தான் 10 வருஷமா என்னுடைய அண்ணன் சவுதியில் உழைக்கிறான். இப்ப என்னுடைய சொந்தங்களுக்கு அல்லது என்னுடைய அப்பருக்கு மாதம் 5,000 ரூபாய் கொடுக்குறான். நான் மாதம் 25,000 ரூபாய் அனுப்புறேன். என்னுடைய அண்ணன் 25 வருஷம் போய் அவன் தான் நினைவுக்கு கூப்பிட்டு விட்டான். அவன் இல்லையாண்டா நான் இல்லை. ஆனால் என்ற அப்பா சொல்ற, நீயும் ஒரு புள்ளியோ, என்ற புள்ள இப்பத்தான் போனவன் பிரான்ஸில் மாதம் 25,000 ரூபாய் அனுப்புறான் என்று சொல்லி இங்க என்ன நிற்குது? காசு தான் நிற்குது. சொத்து பத்துக்கள் இருந்தால் தான் ஐயோ ஐயோ ஐயோ. நான் ஊர்ல விட்டுட்டு வந்த எந்த தங்கச்சி என்ற வீட்டில் இரு, நான் விரைக்க ஒரு விரைக்க நான் அனுப்புறேன். என்ற மனுஷியும் பிள்ளையும் போக கத்தியோட வராங்க. என்னது கண்டா உனக்கு இந்த வீடு கிடக்கு 15 வருஷமா இன்றைக்கு வழக்கு நடக்கும். உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுமா, உங்களோட சொந்த பந்தங்களால நீங்கள் நாடி போய் இருக்கிறீங்களோ இல்லையோ, இது வரும் மேலே இல்லை. இந்த விழிப்பான பேச்சுக்களால் இந்த சமுதாயம் விழிப்படையும். நீங்கள் சொல்றது போல் சந்தோஷமா இருக்கும். இப்ப இல்லை, சந்தோஷமா இல்லை. யாராவது ஓதராவது சொல்லிருப்பான். இந்த கூட்டு முடியாது, அண்ணன் வீடு வேணா தம்பிக்கு பிரச்சனை, தங்கைக்கு வீடு வேணா பிரச்சனை. இப்ப அண்மையில் நடந்த ஒரு விஷயம், 747 மேல போட்ட விழிப்புணர்வுல நேற்று எனக்கு அடிச்சு சொல்றார். சொந்த மச்சான வீட்டிலிருந்து வச்சிருந்தது சமரி கொடுத்து அங்கே இருந்த ஒரு 15 சங்கிலியையும் 4 காப்பையும் காணும் மச்சான அடிச்சு கொண்டு போட்டார். கொண்டு போய் மித்த இடத்துல பிடிபட்டிருக்கு. இதான் அவங்களோட சொந்த பந்தம். இங்கே அவங்களோட சொந்த பந்தம் வந்திருக்கிறது. யாருக்கு சொந்த பந்தம்? நீங்கள் எல்லாம் நண்பர்கள். சொந்த பந்தம் வேற. என்னை பொறுத்தவரை என் அன்புக்குரியவர்களே, யாராவது ஏமாந்து போடாது. உங்களோட சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போடாது. இந்த வேற சொத்து பங்கு. தம்பி தாசா, உனக்கு மட்டும்தான் பாட தெரியுமா நினைக்காது. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது கடவுள் கூட தெரியாது. காசு இருந்தா தான் கணக்க வேண்டாம். காசு இல்லாம நீங்க பணத்தை அடக்கம் செய்யணும். ஆறாவது கூட மனச்சாட்சியை சொல்லுங்க. சம்மதி கொடுக்காம உங்களோட சொந்த தம்பி விட்டு யாராவது இருந்தீங்களா? உங்களோட அக்கா விட இருந்தீங்களா? காசு இல்லாமல் யாராவது உங்களோட மனச்சாட்சியை சொல்லணும். உண்மையை பேசணும். உண்மையை பேசணும்.
அதாவது என்னதான் நடந்தாலும் சமரன் கொடுக்காமல் இருக்கிறான். வீட்டில இருந்து சொந்த மச்சான் மாமன் எல்லாம் பாடுற பாடுகள் எனக்கு தெரியுமில்ல. எந்த வரியத்தான் நான் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களோட அனைவருக்கும் வரி இருக்கும். உங்களோட மனைச்சாட்டியை தொட்டு பயப்படும் போய் பேசப்பா. இது அரங்கம் அல்ல. இந்த சமுதாயம் வெளிப்படைய வரும். ஒற்றுமையா இருந்தா நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த ஒற்றுமை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது சொத்து பத்துக்களே தான். சொத்து பத்துக்களே தான். எனக்கு கொடுத்த 5 நிமிடத்திலே நல்லா காணிச்சிருக்கிறேன். தம்பி, சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை, நன்றியுள்ள மனிதரெல்லாம் சொந்தம் தானடா, சில நன்றி கட்ட மனிதர் விட நாய்கள் மேலடா. தம்பி, இந்த சொத்து பத்துக்களுக்காக அங்கால போய் உன்னோட காசு இருந்தா தான் கணக்க வேண்டாம். இன்றைக்கு வந்து 92ஆம் ஆண்டுல இருந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் எங்கடா பொங்கல் நடக்குதோ அந்த இடமெல்லாம் நிற்கிறான். விசேஷம் பைத்தியாங்க எந்த மேடை எங்களை கூப்பிட்டு நீங்கள் விட்டீங்க சொல்லுங்க. அதை என்ன தொலைக்காட்சி கூப்பிட்டோம் வா விரையா. காரணம் அங்க பணம் இருந்தால் பணக்காரர் இருந்தால் கடையில் இருக்கிற முதலாளிமார் வராங்க. அவங்களுக்கு கலையில என்னன்னு தெரியாது. அவன் வந்து மாலை விடுறான், அவன் வந்து பறி விடுறான். இந்தா கலைஞராக இருக்கிற நாங்கள் இந்தா இருக்கிற மிகப்பெரிய கலைஞர். எத்தனை மேடை எங்களை வலிகள் ஏராளம். தயவு செய்து சொல்றேன், உங்கள்கிட்ட காசு இருந்தா தான் இந்த சமுதாயம் மதிக்கும். சொந்த பந்தங்கள்ன்றதை விட்டுருங்கோ. கையெடுத்து கும்பிடுன்னு விட்டுருங்கோ. உள்ளதை பேசணும். ராஜா இனி வருகின்ற சத்தியா போய் பேசுறேன். இந்த கையெடுத்து கும்பிடுன்னு போய் பேசாது. நாளைக்கு தொலைபேசி எடுத்து சொல்லுவார் மச்சான் நீ ஒன்றுதான் சரி. எட்ட குடும்பத்துக்கு வேண்டாம், அதை வேண்டாம். நல்லதை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிப்பதால் சிறப்பு. வாழ்த்துக்கள். சிலம்பு சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றி இந்திரன். இந்திரன் மிகவும் ஆக்ரோஷமாக உண்மையில் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். எவ்வளவு காலம் கொடுத்து வாழ்வது, எவ்வளவு காலம் கொடுத்து வாழ்வது. சொத்து பத்தோடு வாழ்வுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதுக்கும் தேவையோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. தேவையின்றி அவர்களுக்கு கொடுத்து போட்டு நாம ஏன் சோழிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? சொத்து 10 தான் நிரந்தரம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எப்படி இருந்தாலும் இந்திரன் சொந்த பந்தம் உறவு பாசங்கள் நம் ஆயுள் உள்ளவர். சொத்துக்கள் வந்து போகும், உறவுகள் நிரந்தரம். பணம் என்ன பணம், குணம்தான் நிரந்தரம் என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் கலைஞரும் கவிஞரும் தொகுப்பாளரும் சிந்தனைவாதியுமாகிய திரு அமிர்தநாயகம் சத்யா. சபையோருக்கு வணக்கம். நான் இந்திரனா பேசி மைக்கெல்லாம் திரும்பி பெப்பிச்செல்லாம் உடஞ்சி ஓட்டு வைக்கிறேன். அவ்வளவு தூரம் சொந்தங்களால் பாதி. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் எப்போ ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். உங்களை தான் நான் பார்த்துக்கிறேன். உங்களோட மனசாட்சியை பற்றி நீங்கள் பதில் சொல்லணும். உங்களை எல்லாரையும் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டதா மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்து இந்த நாட்டு அரசாங்கங்களை கூப்பிடவில்லை, அல்ல இங்கே இருக்கிற ஒரு வெள்ளைக்கார பிரஜைகளை கூப்பிடவில்லை, அல்லது நாங்கள் ஓபிடி சாவடி வந்தவர்கள். எங்கள் எல்லோரையும் கூப்பிட்டது என்னுடைய அண்ணா, தம்பி, மாமன், மச்சான், சொந்தக்காரன் தான் என்னை கூப்பிட்டார். பிரச்சனை எங்க வருகிறது? பணத்தால தான் வருகிறது. பணத்தாலே செய்கின்ற ஏமாற்றங்கள், பணத்தாலே செய்கின்ற திருவிழாக்கள், பணத்தாலே அமைந்த ஒரு வாழ்வு, அது பிரச்சனை வருகின்றது. ஆனால் சொந்த பந்தங்கள், எங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களை சொல்லித்தான் வாழ்வு நகர்கின்றது என்று சொன்னால் அது உண்மைதான். நாங்கள் காலையிலே வேலை கிளம்பி ஓடுவது என்னுடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய அப்பா எனக்காக ஓடுகிறவர், நான் ஓடுகிறேன், என்னுடைய பிள்ளை ஓடுகிறது, என்னுடைய அண்ணா ஓடுகிறது, தம்பி ஓடுகிறது. யாருக்காக நாங்கள் வாழ்கிறோம்? நான் தனிமையாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டு குடும்பமோ, எங்களுக்கு ஒரு வாழ்வோ, எங்களுக்கு ஒரு வேலையோ, எங்களுக்கு ஒரு சமுதாயமோ தேவையில்லை. நாங்கள் முற்று திறந்தவர்களாக வாழலாம். பட்டினத்தார் முற்று திறந்த முனிவராக வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது அவருடைய தாயார் இறந்து போகிறார். அவருடைய தாயார் இறந்து போகும்போது அவர் வருகிறார். அங்கே ஒருவர் கேட்கிறார், நீ முற்று திறந்த முனிவர், உனக்கு திருவோடு கூட சொந்தமில்லை, எதற்காக வருகிறாய் என்று சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார், என்னுடைய இறந்தது என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா என்று போனார்.
அம்மாவுக்காக நான் திரும்பி வருவேன். என்னை சுற்றி சொத்தம் மன்னன் தான் இருக்க வேண்டும். காலையில் எழுப்பியவுடன் நான் தேத்தண்ணியை போட்டுக்கொண்டு சென்று நுழைந்து பார்ப்பது ரூமுக்குள்ளே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியை தான் நான் சென்று பார்ப்பேன். மனைவி விடிய எழுப்பியவுடன் தேத்தண்ணியை போட்டுக்கொண்டு பிள்ளைக்கு விளக்கம் வருகிறார். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும். ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் நீ சாகும் பொழுது கூடிய கூட்டத்திற்கு வந்து பட்டினத்தா சொல்லுகின்றார். அங்கே சொந்த பந்தங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னாலும் சுத்தி மாமா மச்சான் அண்ணா தம்பி பெரியம்மா பக்கத்து வீட்டுக்காரர் எல்லோருமே அங்கே நிற்க வேண்டும். ஆனந்த கண்ணீர் என்ற சொந்தங்களுக்குள்ளே இருக்கிறது. காசுடவனுக்கு ஆனந்த கண்ணீர் வரா, இரத்த கண்ணீர் தான் வரும். என்னுடைய பிள்ளையின் காலத்திலே தாலி ஏறும் பொழுது அல்லது நான் எங்கள் மனைவிக்கு தாலி ஏற்றப்படும் பொழுது நான் அழுகின்றேன். அது உறவு, என்னுடைய உறவு என் கூட பிறந்தது. எனக்கு ஒரு பெண் பிள்ளை ஆஸ்பத்திரியிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் என்னை அறியாமல் கண்ணீர் இருக்கிறார். அது எனக்குள்ளே இருக்கின்ற உறவு. சொந்தம் பார்த்து இந்த வாழ்வையா வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவா. என்னுடைய அண்ணாவை கொண்டு நடக்கும் என்றால், என்னுடைய தங்கை கொண்டு நடக்கும் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை கொண்டு நடக்கும் என்று சொன்னால், பக்கத்து வாட்டுக்காரனுக்கு கூட ஒன்று நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஆளாளுக்கு அழகக்கூடிய அறம் சார்ந்த வாழ்கிறவர்கள். நாங்கள் சொத்துக்களை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவரிடம் ஒரு தங்கக்கட்டி இருந்தது, அதை பாதுகாப்பதற்காக புதைத்து வைக்கிறான். ஒரு நாள் அதை எடுத்து பார்க்கறதும் புதைத்து வைக்கிறது, எடுத்து பார்க்கறதும் புதைத்து வைக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் அதை எடுத்து போட்டு செங்கல்ல புதைச்சு வச்சான். அவர் எடுத்து பார்த்து அழுதான், ஐயோ செங்கல். அவர் எட்டி பார்த்து சொன்னா, ஒவ்வொரு நாள் பார்த்து தானே வைக்கிறேன், உனக்கு இருக்குதாங்க கட்டி அதான்டா செங்கல்ல வச்சு நான் கோடிக்கணக்கான காசுகளை வைத்துக் கொண்டு உங்களை சுற்றி ஒரு அப்பா அம்மா பிள்ளை ஒரு புரிதலுக்கு தருவதற்கு ஒருவர் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வு மிகத்தரமான ஒரு வாழ்வு. அன்னை திரேசா பார்த்திகள் அழகாக சொல்லியிருந்தார், நீ பிள்ளை பெற்றிருந்தால் ஒருவருக்கு தான் அன்னை, நீ எல்லோருக்கும் இப்பொழுது அன்னையாக இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே உறவுதான் அங்கே இருக்கிறது. கலைக்காரனுடன் தான் வளர்த்த பிள்ளைகளுக்காக நோயாளிகளுக்காக காசு சேர்க்கும் பொழுது கையிலே காலை துப்பினான் ஒரு பணக்காரன். அப்படியே அந்த கையை பிடித்து வைத்துக் கொண்டு, நீ துப்பியது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடு, அடுத்த கையை சொன்னார். சொந்த பந்தம் ஐயா, சொந்தம் ஐயா. அன்னை திரேசா மதம் சேர்க்கிறார், மதத்துக்கு ஆக்களை சேர்க்கிறார்கள் சொல்லி நேரில் முறையிட்ட போது நேரு சொன்னார், அப்படியா வாருங்கள் பார்ப்போம். அன்னை திரேசா நோயாளிகளை பார்த்துக் கொண்டு பராமரித்துக் கொண்டுதான் நேரு திருப்பி கேட்டார், இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் அன்னை திரேசாவை நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். யாருக்கு ஆகிய சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இல்லாத வாழ்வு. அனாதை பிறவன் சொல்லு எங்களுக்குள்ளே இருக்கிறார். அனாதை பிறவனால் யாரு? போகும்போது 4 பேரை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பொங்கல் நாங்கள் பொங்குவதென்றால் சும்மா பொங்குவதில்லை, மன்னிக்க வேண்டும். ஏழை பொங்கல் பொங்கும் பொழுது அம்மா அப்பா தம்பி எல்லோரும் நிற்போம். பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை என்றாலும் அடக்கியவர்களோட வந்து கலைப்பார். அப்பா வந்து கேட்பார், சித்தப்பாவை கூப்பிட்டியாரு, சித்தப்பாவோட முட்டும் பகையாக இருந்திருக்கு 25 வருடங்களா, சித்தப்பா பக்கத்தில் நிற்ப. பகை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. யாருக்கான வாழ்க்கை? சொந்தத்துக்கான வாழ்க்கை. சொத்து பத்துக்கள் நிறைந்த வாழ்க்கையில் நாங்கள் அனாதைகளாகத்தான் இருப்போம். யாருமே வரமாட்டோம். பணக்காரர்கள் விலத்தித்தான் ஒன்றுமில்லாவிட்டால் ஒருவரை சேர்த்துக்கொண்டு என்னுடைய வாசல் கதவை ஒருவன் தட்டுவானாக இருந்தால் அவன் சொந்தக்காரன். அதான் சொல்றேன், நீங்கள் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் 10 வருஷ கார்டு இருக்கு, நெஷனாலிட்டி கார்டு இருக்கு. நீங்கள் யாரும் உங்களை கூப்பிட்டு விட்டது? அண்ணன் தம்பி அப்பா அம்மா சகோதரன் பக்கத்து வீட்டுக்கார். நாங்கள் நாய் பூனைகளுக்கு கூட பெயரை வச்சு சொந்தங்கள் என்று சொல்லி வாசல் வரை வளர்ப்பவர்கள். நாங்கள் அப்படி ஒரு அவன் சார்ந்த வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு சொத்து பத்துக்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதியாக பேசிய 2 கருத்தாளர்களும் உணர்வின் உச்சத்துக்கு சென்றார்கள். சொந்த பந்தம் குதூகலிப்போடு நம்பிக்கை வாழ்வு இருந்தால் அன்று சொந்தத்தில் அருமை தெரியும். சொத்து பத்தை விட சொந்த பந்தம் அழகோக்கியம் என்று அவர் தன் கருத்தில் முடித்திருக்கின்றார். நிறைவு கருத்துக்கு வருவோம். உலக நடைமுறையில் ஏற்படும் மாற்றங்களால் சொத்து பத்து பெரிதா சொந்த பந்தங்கள் பெரிதா? இவைதான் இங்கு இருவரும் பேசிக்கொண்ட விடயம். பணம் பொருளால் பாசங்களை இணைத்திடலாம், சொத்து பத்துக்களே பெரிதென வாழ்வோரும் உண்டு. பாசத்தை உறவுகளோடு இணைத்திட எமக்கு சொந்த பந்தம் நிறைவென இருப்போரும் உண்டு. இந்த 2 அணியினர் பணம் பொருள் வந்ததும் சிலரது மனநிலைகள் மாறி உறவுகளை பிரித்து வைத்து பார்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி என்று வருகிறது. பணம் பொருள் வேண்டாம், பாசம் மட்டும் போதும். பாசம் மட்டும் எப்படி போதும்? நடைமுறைக்கு சரி, வாழ்க்கைக்கு அது சரி வருமா? இல்லை.
பணம் பொருள் இல்லாத வாழ்வில் எப்போதும் குழப்பங்கள். குழப்பம் இல்லாத வாழ்வுக்கு என்ன தேவை? பணம் பொருள் தேவை. பணம் பொருளை இழந்தால் சேர்க்க முடியும் இல்லையா? சொந்த பந்தங்களை இழந்தால் தேடிட முடியுமா? கொஞ்சம் கடினம் தான். சொந்த பந்தங்கள் அவசியமாவது போல் என்றும் அதை பாதுகாத்திட சொத்து பத்து அவசியமாகிறது. வாழும் காலத்தில் கண்டும் காணாத உறவுகள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு புகழாரங்களை ஏன் கூட்ட வேண்டும்? உறவுகளை ஏமாற்றிடாத நல்ல சொந்தங்களும் பணம் பொருளை காட்டி ஏமாற்றிடாத நல்ல மனமும் வேண்டும். அவை இருந்தால் சொத்து பத்து வாழ்க்கைக்கு மிக அவசியம். சொந்த பந்தம் வாழ்க்கைக்கு நிரந்தர பொக்கிஷம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை இங்கே என்னோட பங்காற்றியவர்கள் நவரச நாயகன் KP லோகதாஸ், திருமதி யசோதா தர்மலிங்கம், திரு நாகலிங்கம் இந்திரன், திரு நடேஷ் யோகேஷ், திருமதி நிஷாந்தி திவாகர், திரு அமிர்தநாயகம் சத்யநாதன், இவர்களோடு உங்களில் ஒருவனாக சின்னராஜா கணேஷ். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் மாஸ்டர், இந்த மைக்கெல்லாம் முடியும் ஆக்கலாம் மாதிரி. இந்த மைக்கே மறைக்கிறது.